ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி அவல் பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முந்திரி திராட்சையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் அவல் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதையும் அதே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட அவல் அந்த நெய்யில் வறுத்தாச்சு. அடுத்தது அதே பேன்லேயே நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு பால் அதில் ஊற்றி ஃபஸ்ட் கொதிக்க வச்சுருங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அவலை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அதில் வேக வச்சா போதும், வந்துடும். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு வெல்லம். நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அவளுக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா அதில் கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.